விளக்கம்: இந்த இனத்தின் இலைகள் தடிமனாகவும் சதைப்பற்றுள்ளதாகவும் நீள்வட்ட வடிவமாகவும் வளைந்ததாகவும் கிரனேட் அல்லது செரேட்டட் விளிம்புடன் பெரும்பாலும் சிவப்பு நிறமாகவும் இருக்கும். தண்டுகளின் அடிப்பகுதியில் எளிமையானது. இலைகள் மேலே 10-30 செமி 4-2 அங்குலம் நீளமானது. 3 முதல் 5 ஜோடி சதைப்பற்றுள்ள மூட்டு மடல்களுடன் இருக்கும். இலைகள் பல்பில்களை உற்பத்தி செய்யும் திறனுக்காக குறிப்பிடத்தக்கவை. அவற்றின் விளிம்பில் பற்களுக்கு இடையில் சாகச மொட்டுகள் தோன்றும். அவை வேர்கள், தண்டுகள் மற்றும் இலைகளை உருவாக்குகின்றன. தாவரங்கள் தரையில் விழும்போது அவை வேரூன்றி பெரிய தாவரங்களாக மாறும். இது பிரயோபில்லம் பிரிவில் மிகவும் பொதுவான பண்பாகும். பழங்கள் நுண்குமிழ்கள் பச்சென்னு பயிரின்றி மிமி ஆகும். அவை தொடர்ந்து காலிக்ஸ் மற்றும் கொரோலாவில் காணப்படுகின்றன. முனையின் மஞ்சரி ஒரு பேணிகள் ஆகும். பல தொங்கல் சிவப்பு ஆரஞ்சு மலர்கள் உள்ளன. கலிக்ஸ் ஒரு நீண்ட குழாயால் உருவாகிறது. அடிவாரத்தில் சிவப்பு மஞ்சள் கலந்த பச்சை நிறத்துடன் அல்லது சிவப்பு பழுப்பு நிறத்துடன் பச்சை நிற புள்ளிகளுடன், இறுதியில் 4 சிறிய முக்கோண மடல்களுடன் 5 செமி 2.0 அங்குலம் நீளத்தை எட்டும் 4 மடல்களால் முட்டை வடிவப் பகுதியின் துணைக்கோளப் பகுதியை பிரிக்கும் உச்சரிக்கப்படும் சுருக்கம் கொண்ட குழாய் கொரோலா. இது சிவப்பு ஊதா கோடுகளுடன் மஞ்சள் நிறத்தில் உள்ளது. 8 மகரந்தங்கள், ஒவ்வொன்றும் சுமார் 4 செமி 1-6 அங்குலம் நீளம் கொண்டவை, கொரோலாவில் பற்றவைக்கப்பட்ட 2 சுழல்களாக உள்ளன. கருப்பையில் 4 கார்பெல்கள் உள்ளன. அவை மையத்தில் சிறிது ஒன்றாக இணைக்கப்பட்டு மெல்லிய பாணியுடன் இருக்கும். மலைக்கள்ளி மலைக்கள்ளி என்னும் தாவரம் காற்றுத் தாவரம், ரணகள்ளி என அழைக்கப்படும். இது ஒரு சதைப்பற்றுள்ள தாவரம். இது மடகாஸ்கர் என்னும் பகுதியை பிறப்பிடமாக கொண்டது. இது வீடுகளில் வளர்க்கப்படும் பிரபலமான தாவரமாக மாறிவிட்டது. இது பெரும்பாலும் வெப்ப மண்டல பகுதிகளில் வளரும் தன்மை உடையது. சாகுபடி மிதமான பகுதிகளில் ஒரு உட்புற அலங்கார செடியாக வளர்க்கப்படுகிறது. பெரும்பாலான சதைப்பற்றுள்ளவைகளைப் போலவே இது கடுமையான உறைபனியை தக்க வைக்க முடியாது மற்றும் வெப்பநிலை 10°C 50°க்கு கீழே குறையும் சூழல்களில் செழித்து வளராது. இது நன்கு வடிகட்டிய மண்ணை ஆதரிக்கிறது, இல்லையெனில் வேர்கள் அழுகும். வெப்பமண்டலங்களில் பின்னாட்டா தோட்டங்களில் வெளியில் வளர்க்கப்படுகிறது. அதிலிருந்து தப்பித்து இயற்கையாக மாறலாம், பெரும்பாலும் ஒரு ஆக்கிரமிப்பு களையாக. நச்சுத்தன்மை மற்றும் பாரம்பரிய மருத்துவம். பாரம்பரிய மருத்துவத்தில் இலைகளின் சாறு சிறுநீரக கற்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் இந்த பயன்பாட்டிற்கான ஆராய்ச்சி மற்றும் சில அறிவியல் சான்றுகள் உள்ளன, ஆனால் மேலும் ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. பிரெஞ்சு அண்டிலிசில் கலஞ்சோ பின்னாட்டாவை உள்நாட்டில் ஜீப் மால்டெட் என்று அழைக்கிறார்கள். இது தலைவலிக்கு எதிராக உள்ளூர் பயன்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. அமேசான் மக்களுக்கு கலான்சோயி பல பயன்பாடுகளை கொண்டுள்ளது. கிரியோல்ஸ் இதை வீக்கங்கள் மற்றும் புற்றுநோய்க்கு எதிராக வறுத்தெடுக்கவும் உட்செலுத்துதல் மற்றும் காய்ச்சலுக்கான பிரபலமான மருந்தாகவும் பயன்படுத்துகின்றனர். பிரேசில் மற்றும் பிரெஞ்ச் கயானாவில் உள்ள பாலிகூர் மக்கள் தலைவலிக்கு சிகிச்சையளிக்க தேங்காய் எண்ணெயுடன் கலஞ்சோ இலைகளின் சாற்றை தங்கள் நெற்றியில் தடவுகிறார்கள். இரணக்கள்ளி அல்லது மலைக்கள்ளி இது கள்ளி வகை தாவரம் ஆகும். இதன் இலைகள் மூலிகை மருத்துவத்தில் அதிகம் பயன்படுகிறது. குறிப்பாக சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றும் குணம் இரணக்கள்ளி இலைகளுக்கு உள்ளது. இது சுமார் 1 மீட்டர் 39 அங்குலம் உயரம் கொண்டது. இதன் இலைகள் தடிமனாகவும் நீள்வட்டமாகவும் வளைந்தாகவும் விளிம்புகள் சிவப்பு நிறத்துடன் காணப்படும். இதன் தண்டுகள் சதைப்பற்றுடன் உருளை வடிவத்தில் காணப்படும். இதில் ஆண்டு முழுவதும் பூக்கள் வளரும். இத்தவரம் மடகாஸ்கரை பூர்வீகமாக கொண்டது. மேலும் இக்கள்ளிச் செடிகள் வெப்பமண்டல மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் இயற்கையாக வளர்கிறது. வெப்பமண்டல பசுமைமாறா மற்றும் வறண்ட இலையுதிர் காடுகள் மற்றும் மலை காடுகளில் உள்ள பாறைகளின் தளங்களைப் பற்றி வளர்கிறது. இது ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், பெர்முடா, மக்ரோனேசியா, மஸ்கிரேன்ஸ், பிரேசில், சுரினாம், கலபகோஸ் தீவுகள், மெலனேசியா, பாலினேசியா மற்றும் ஹவாய் ஆகிய நாடுகளில் காணப்படுகிறது. ஹவாய் போன்ற பலவற்றில் இது ஒரு களையாக கருதப்படுகிறது. மருத்துவ குணங்கள். சிறுநீரக கற்களை உடனடியாக கரைக்க இரணகள்ளி இலையை அதிகாலையில் வெறும் வயிற்றில் ஒரு இலை வீதம் மென்று சாப்பிட்டு தண்ணீர் குடிக்க வேண்டும். ஆறாத புண்களுக்கு இரணகள்ளி இலையை மை போல் அரைத்து ஆறாத புண்கள் மேல் வெற்றிலை வைத்து கட்டி வந்தால் விரைவில் புண்கள் ஆறும். இரணகள்ளி இலையை சாற்றாக பிழிந்து அதன் சாற்றை கால் ஆணி, மறு, பாலுண்ணிகள் உள்ள இடங்களில் இரவில் தடவி வைத்து பின் காலையில் கழுவிவிட வேண்டும்.
தோல் சார்ந்த நோய்களுக்கு இரணகள்ளி செடியின் வேருடன் 500 மில்லிகிராம், தேங்காய் எண்ணெய் 400 மிக்கி, கஸ்தூரி மஞ்சள் 10 கிராம், நீரடிமுத்து 20 கிராம், கசகசா 5 கிராம் சேர்த்து இடித்து சாறாக்கி அடுப்பில் கொதிக்க வைத்து எழுது சுண்டிய பின் வடிகட்டி நாள்தோறும் காலையில் தலைமுதல் கால் வரை பூசி அரை மணி நேரம் ஊற வைத்து பின்னர் இளஞ்சூடான நீரில் சீயக்காய் தூள் தேய்த்து குளித்தால் குட்டம், மேகநீர், ஊறல் படை, கருமேக நீர் போன்ற தோல் நோய்கள் குணமாகும். ரணகள்ளி இலைகளை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் பாதிப்புகள் எந்த அளவில் இருந்தாலும் நோயின் வீரியத்தன்மையை கட்டுக்குள் கொண்டு வரும். காதுவலிக்கு ரணகள்ளி மூலிகையின் இலைகளை கசக்கி காதில் 2 சொட்டுகள் விட காதுவலி உடனே குணமாகும். குறிப்பு: இரணகள்ளி இலைகளை பயன்படுத்தும் காலத்தில் பாலும் பால் சார்ந்த பொருட்களையும் இறைச்சி, மீன், முட்டை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ரணகள்ளி மூலிகை செடி சிறுநீரக கற்களை கரைக்க இந்த மூலிகை செடியின் இலை பயன்படுத்தப்படுகிறது. சிறுநீரகத்தில் உருவகும் எவ்வளவு பெரிய கற்களையும் மிக எளிதில் கரைத்து துகள்களாக சிறுநீர் கழிக்கும்போது எவ்வித வலியுமின்றி வெளியேற்றுகிறது. ரணகள்ளி இலைகளை 7 நாட்கள் மட்டும் சாப்பிட்டு வர நோய் பூரண குணமடையும்.